அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து லாஸ்ட் டெஸ்ட் நடந்ததை டிஸ்கஸ் பண்ண போறோம். பர்டிகுலரா ஓல்டு சிலபஸ்ல யூனிட் 8 இம்யூனாலஜி. சரியா? ஓல்டு சிலபஸ் பொறுத்தவரை யூனிட் 8ல இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆல்மோஸ்ட் பார்ட் 1 பார்ட் 2ல இருக்கும். பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு சேர்த்து இம்யூனாலஜி மட்டும் ஓல்டு சிலபஸ் அந்த பேஸ் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் வச்சிருக்கோம். மொத்தம் 50 கொஸ்டின். இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுக்கு அடுத்து இன்னொரு டெஸ்ட் இருக்கு, அதையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? ரைட். ஸோ ஒரு கொஸ்டினை பார்ப்போம். கொஸ்டின் வந்து மாடரேட்டு தான், ரொம்ப டஃபாலாம் எடுக்கல, மாடரேட்டாக தான் எடுத்திருக்கு. கொஸ்டின் டிஸ்பிளே ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? ரைட். இப்போ ஒவ்வொரு கொஸ்டினை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த டிசீஸ் கேரக்டரைஸ்ட் பை தட் டிஃபெக்ட் இன் த லைசோசோம் ஆஃப் பாகோசைட்டோசிஸ். இட்ஸ் நோன் அஸ், இது தெரியல தெரிஞ்சுக்கோங்க, சி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். சரியா? த டேர்ம் அனஃபிளாக்சிஸ், சி. இது எல்ட்மேன் சொன்னாவே நம்மளுக்கு என்ன ஞாபகம்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் இம்யூனோகுளோபின், அது ஆன்டிபாடி. சரியா? இவர் சம்பந்தமா, இவருக்கு சம்பந்தம் இல்லை. ராபர்ட்சன் செல் பயாலஜிக்கு ரிலேட்டடா உள்ளவர். இவர் வந்து பர்னட், இவர் வந்து பாத்தனோஜெனிசிஸ், இந்த ஏபிட்ல பாத்தனோஜெனிசிஸ் ரிலேட்டடா நிறைய ஸ்டடிஸ் பண்ணியிருப்பார் இவர். சரியா? லாஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர் வந்து சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து ஆன்டிபாடி. ஆன்டிபாடின்னு சொன்னாவே அது எப்படி இருக்கும் சார்னு கேட்டா, ஹெவி செயின்ஸ் ஆர் மோர் நம்பர் ஆஃப் அமினோ ஆசிட் தென் லைட் செயின்ஸ். நீங்க இதெல்லாம் மெட்டீரியல் டைரக்டாவே இருக்கும். ஹெவி செயின்ல தான் அமினோ ஆசிட்ஸ், அதுக்காக பேரே ஹெவி செயின் அப்படின்னு வச்சிருக்கோம். சரியா? சார் அவங்க மீட் பண்ணுங்க கோகோஸ்ட். ஸோ லைட் செயினை கம்பேர் பண்ணோம், அமினோ ஆசிட் அதான் ஹெவி செயின், இது லைட் செயின் சொல்றோம். நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங். மேட்ச் கேட்டிருக்கோம், அதாவது காம்பனன்ட்ஸ் ஆஃப் பாடி டிஃபென்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன், அதோட டிஸ்கிரிப்ஷன் சொல்லிருக்கோம். கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். இந்த மாதிரி கொஸ்டின்ல 4 கொஸ்டின் இருக்கு. ஆக்சுவலா சி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். கரெக்டா மேட்ச் ஆகும். சி வந்து கரெக்டா மேட்ச் ஆகும். நீங்க மேட்ச் பண்ணீங்கன்னா பாருங்க. சரியா? ரைட். இதுல வந்து பர்டிகுலரா இன்னர்ட் இம்யூனிட்டி, அக்யூர்ட் இம்யூனிட்டி நம்ம சிலபஸ்ல இருக்கிற வகை. கண்டிப்பா இந்த மாதிரி டிஃபென்ஸ் மெக்கானிசம் இது நிறைய கொஸ்டின் நான் கேட்டிருக்கேன். இதுக்கு ரிலேட்டட் 2-3 கொஸ்டின் வரும். டிஃபென்ஸ் மெக்கானிசம் பத்தி கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. 5th ஒன், த மேஜர் டைப் ஆஃப் லைட் செயின் இன் இம்யூனோகுளோபின். இம்யூனோகுளோபின்ல ஆன்டிபாடியில எல் செயின், லைட் செயின். ஸோ ஆக்சுவலா வந்து லைட் செயின் ரெண்டு தான். ஒன்று வந்து என்னது, கப்பா அண்ட் லாம்டா. சரியா? லைட் செயின் வந்து கப்பா அண்ட் லாம்டா. ஸோ இதுல லாம்டா சிம்பிளா புரியும்படி சொன்னா, லாம்டா 1ன்னா கப்பா 2 இருக்கும் சார். சிம்பிளா சொன்னா இந்த இங்க இருக்கிறத வச்சு சொன்னா 2:1 அந்த ரேஷியோன்னு வச்சுக்கோங்களேன். ரஃபா தான் நான் சொல்றேன் நான். சில பேர் போத்துன்னு சொன்னாரு சார், சொன்னாங்க போத்துன்னு சொன்னாவே இல்ல மேஜர் டைப் அப்படின்னு சொன்னாவே போத், நீங்க போத்து வராது நீங்க படிச்சிருந்தா. சிலர் போத் எடுத்தீங்களான்னு தெரியல. சோ ஆன்சர் வந்து கப்பா இஸ் கரெக்ட். சார் வாய்ஸ் சரியா கேட்கல சார். அப்படியே எல்லாருக்குமா? இல்ல சார், கிளியரா இருக்கு. ஓகே ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். சப்போஸ் உங்க சிக்னல் ப்ராப்ளம் தான், உங்களுக்கு சரியா வாய்ஸ் கேட்காது உங்க சைடு. என் சைடு கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் கரெக்டா கேக்குது. ரைட். சோ கப்பா இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏ இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். 6th ஒன், த செல் விச் டிஃபரன்ஷியேட் வித் த தைமஸ் கிளாண்ட். நான் நிறைய தடவை இந்த கிளாஸ் நடத்தும்போது சொல்லியிருக்கேன், இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ தைமஸ்னா உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலா போன் மேரோல தான் இந்த நார்மலா எலும்பு மஜ்ஜன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. இதில் ரெண்டுலுமே டி செல் அஸ் வெல் அஸ் பி செல் ஃபார்மேஷன் எங்க சார்னு கேட்டா போன் மேரோ. சரியா? ஃபார்மேஷன் வந்து எங்க சார்னு கேட்டா போன் மேரோ. பட் இந்த பி செல் வந்து போன் மேரோ இட் செல்ஃப் the maturation will be takes place. That's why we are kept the name B cell. That is a bone marrow. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? But in the case of the T cell, formation வந்து bone marrow, but maturation எங்க கேட்டா thymus gland. That's why we are kept the name T cells or T lymphocyte. Answer is B option is correct. So ரொம்ப பேரு both எடுத்தீங்களான்னு தெரியல. ரைட். அடுத்தது, so இது ஒண்ணு. நெக்ஸ்ட், lymphocytes that activate the B as well as T cells. ரெண்டுமே ஆக்டிவேட் பண்ணது. இது ஆக்சுவலா அந்த நான் கிளாஸ் ரீசெண்டா நடத்தும் போது இந்த கொஸ்டின்ஸே ஓரளவு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஸோ ஆக்சுவலா ஹெல்பர் டி செல்ஸ், டி ஹெல்பர் செல்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை ஹெல்பர் டி செல்ஸ்ன்னு சொல்லலாம். ரெண்டுமே ஆக்டிவேட் பண்ணும் ஹெல்பர் டி செல்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நான் சொல்லியிருக்கேன் நடத்தும் போதே, நியூ சிலபஸ் நடத்தும் போதே நான் சொல்லியிருப்பேன், ஓல்டுனே சொல்லியிருப்பேன். சரியா? அதுல MHC நம்ம சிலபஸ்ல, நியூ சிலபஸ்ல ஸ்பெசிபிக்கா சொன்னவாக இந்த கொஸ்டின்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. நடத்தும் போது இந்த கொஸ்டின் வரும் சார், நல்லா பாத்துக்கோங்க. MHC மேக்சிமம் கொஸ்டின்
MHC கிளாஸ் 1 கிளாஸ் 2 இந்த ரெண்டுக்குள்ளே நின்றோம். 3 4க்குலாம் போகாது மேக்ஸிமம். சரியா? நம்ம CD4 CD8 குள்ளே क्वेश्चन நிக்கும்னு சொல்லிருக்கேன். Cytotoxic cells is expressed. What is mean by also this cytotoxic T cells also we are called as killer T cells. இதுக்கு இன்னொரு பேரு என்ன இருக்குன்னா killer T cells னு சொல்லலாம். அதுக்கு killer T cell னு சொல்லலாம். இது cytotoxic T cells. சரியா? சோ இது வந்து ஆன்சர் வந்து லாஸ்ட் ஆப்ஷன் CD8 மார்க்கர் கிளாஸ் 1 MHC ரெசிடி. இதுதான் ஆன்சர். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இதுல சார் உங்களை மீட் பண்ணுங்க. CD8 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சைட்டோடாக்சிக் T செல்னா கில்லர் T செல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. CD8 ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளாஸ் 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இதுல நீங்க கிளாஸ் 2 கண்டிப்பா நீங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆப்ஷனே வந்து ஏயும் சியும் ரிஜெக்ட் பண்ணிருப்பீங்க. சரி, அந்த கிளாஸ் 2னு வந்தவாறு அதை ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம். அதை வச்சே CD4 CD அடுத்த காம்படிஷன் CD4 CD8. சரி சார், அப்ப CD4 அப்படின்னா என்ன சார் ஆன்சர், என்ன கொஸ்டின் சார் அப்படின்னு கேட்டா, இந்த CD4க்கு என்ன இருக்கும்னா கேட்டா ஹெல்பர். இங்க சைட்டோடாக்சிக் T செல் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பதிலு ஹெல்பர் T செல்ஸ்னு இருந்தா B இஸ் a கரெக்ட் ஆன்சர். ஹெல்பர் T செல்ஸ், ஹெல்பர் T செல்ஸ் ஆர் எக்ஸ்பிரஸ்டு அப்படின்னு சொன்னா CD4 நல்லா கவனிங்க. CD4 இது, CD8 கிடையாது. CD4 ஆஃப் கிளாஸ் 1 மார்க்கர் அண்டர் த கிளாஸ் 1. இது என்னது ஹெல்பர் T. இந்த இடத்துல ஹெல்பர் T செல்ஸ்னு இருந்தா ஆன்சர் B. சைட்டோடாக்சிக் T செல்ஸ் CD4 ங்கிறது கிளாஸ் 2 தானே சார் வரும். கிளாஸ் 2 வரும் சார். அப்ப C ஆன்சர் வரும் சார். எஸ் மார்க் சொல்லு. கரெக்ட். எஸ், நான் இத சொல்றது தான் இத சொல்றேன். CD4 னா கரெக்ட். ஹெல்பர் கிளாஸ் 2 இது கிடையாது. இது சரியா? கிளாஸ் 2. சரியா? அப்ப இதுல வந்து இத சொல்றது தான் அப்படி சொல்லிட்டேன் நானு. இதுல வந்து இன்னொன்னு இல்ல, கிளாஸ் 2ல வேற என்ன சார் சொல்லலாம்னு கேட்டா, இட்ஸ் a found in that antigen presenting antigen எழுதிக்கோங்க. the class 2 found on antigen presenting cells. எதுல antigen presenting cells சொல்லுங்க? நேத்து சொன்னேன். Dendritic cells, B cells. Yes, macrophage, dendritic cells, B cells. B cell. Very good. இது கூட கேட்கலாம் क्वेश्चन. ஞாபகம் ஆன்டிஜன் பிரசன்டிங் செல்ஸ். இது எல்லாமே கிளாஸ் 2ல வரக்கூடியதுதான். சரி, இது பாத்துக்கோங்க. சோ இதுல வேற எப்படிலாம் क्वेश्चन கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரியா? சோ இதுக்கு ஆன்சர் 8க்கு வந்து லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். 8th one. 9th one இதான் கொஞ்சம் क्वेश्चन கொஞ்சம் கீ மாறி இருந்தது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ரெண்டுமே ஆன்சர் கொடுத்துருக்கோம். இது எழுதினாலும் சரி, இது எழுதினாலும் மார்க் கொடுத்துட்டோம். ஆக்சுவலா வந்து ராபிஸ் கில்டு வேக்சின் வந்து ராபிஸ் எக்ஸாக்ட்லி கில்டு வேக்சின். இது கூட கொஞ்சம் இந்த டாக்ஸாய்டு ரிலேட்டடா வரக்கூடியது, டைஃபாய்டு. பட் இருந்தாலும் அது கில்டு தான் வருது. அது நான் இது ஆக்சுவலா உங்களுக்கு PDF இப்படியே தான் வந்தது. ஆனா இதுல மாத்தினேன். எப்படி வந்து இந்த இல்ல PDF இது என்ன ஆப்ஷன் வந்து மாறி இருக்கு சார். எஸ், ஆக்சுவலா வந்து சிக்கன் பாக்ஸ் கொடுத்திருப்பேன். சிக்கன் பாக்ஸ் கரெக்ட்டா? எஸ் சார். சிக்கன் பாக்ஸ் தான் சார் இருந்துச்சு. எஸ், ஓகே. சிக்கன் பாக்ஸ். அப்ப ஆன்சர் வந்து ஆக்சுவலா நான் வந்து மார்க் ரெண்டு பேருக்குமே கொடுத்துட்டேன். சில பேர் ஏ போட்டிருந்தாலும் மார்க் கொடுத்துட்டேன், லாஸ்ட் ஆப்ஷனாலும் மார்க் கொடுத்துட்டேன். சரியா? பட் கரெக்டா ஒரு ஆப்ஷன் வர்றதுக்காக ராபிஸ் வேக்சின் வந்து ஆன்சரா கொடுத்துருப்போம். தெரிஞ்சுக்கோங்க. எனவே ரெண்டுமே லைவ் வேக்சின் என்ன, கில்டு வேக்சின் பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, the innate immunity, the barrier, which type of the barrier under the innate immunity? innate நேச்சுரல். சரியா? இதுல எதெல்லாம் இது வருதுன்னா, இது இந்த கொஸ்டின் ரிலேட்டடாவே இன்னொரு கொஸ்டின் வரும். இதை கரெக்டா எழுதினாலும் அந்த கொஸ்டின் கரெக்டா எழுதியிருப்பீங்க. சரியா? சலைவா, மவுத், இந்த டியர், இந்த இது எல்லாம் எந்த கேட்டகரியில வரும்னா பிசியாலஜிக்கல் பேரியர்ல வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னட் இம்யூனிட்டி, அக்யூர் இம்யூனிட்டி பேசிக்கா கொஸ்டின் இல்லைன்னா டிஆர்பில இந்த ஒரு 4 பேரியர் சொல்லியிருக்கேன்ல, இந்த 4 பேரியர்ல இருந்தா ஒரு கொஸ்டின் வரும். எழுதி வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி அக்யூர்ட் இம்யூனிட்டில ஷுவரா கொஸ்டின் வரும். நான் அதுக்கு ரிலேட்டடா இந்த அடுத்த கொஸ்டின் அதான். அடுத்த கொஸ்டின் அதுக்கு அடுத்து இன்னொரு மேட்ச் தான் கேட்டிருக்கேன். அக்யூர்ட் இம்யூனிட்டில கன்ஃபார்மா கொஸ்டின் வரும். இல்ல இவங்களுக்கு பேசிக்கா கொஸ்டின் கேட்போம்னு சொன்னா அந்த டைட்டில்லயே எது செல்ஃப் நான் செல்ஃப் ரொம்ப பேசிக்கா கேட்டுட்டு போயிடுவாங்க. சரியா? அதுக்கு அடுத்த ஸ்டெப்னா எது கேட்பாங்கன்னா பேரியர்ல தான் கொஸ்டின் வரும். இந்த 4 பேரியர்ல இருந்தா கொஸ்டின் வரும். பக்காவா நான் சொல்லியிருக்கேன். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இதெல்லாம் என்ன கேட்டகரியில இன்னட்ல வரக்கூடியது இந்த 4 பேரியர். சரியா? ரைட். ஸோ நெக்ஸ்ட், the body cannot differentiate into that
ஓன் அண்ட் ஃபாரின் மேட்டர், ஃபாரின் ஆன்டிஜென்ஸ். சரி, நேத்து கூட இது நடத்தும் போது சொன்னேன். நேத்து எது ஆட்டோ இம்யூனிட்டி நடத்தும் போது சொன்னேன். ஆட்டோ இம்யூனிட்டினாவே என்ன சார், நம்ம மெயினா வந்து சரி இது வந்து மாதிரி சொல்றேன், பாடி cannot differentiated. சரியா, இல்ல நான் கேட்டது வந்து cannot differentiated between that. இது ஆட்டோ இம்யூனிட்டி வந்து செல்ஃப், அது வந்து ஃபாரின் ஆன்டிஜென்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. சோ இதுல இது எல்லாமே இந்த கேட்டகரியில வரும். எது பேசிவ் இம்யூனிட்டி cannot இல்லைன்னு நான் சொல்றேன். ஆக்டிவ் இம்யூனிட்டி இம்யூனோ டெஃபிஷியன்சி வரும். இங்க cannot சொன்னவங்க தான் ஆட்டோ இம்யூனிட்டில ஆன்சர் கொடுத்திருக்கோம். ரைட். அடுத்த ஆன்டிஜன். வாட் இஸ் மீன் பை ஆன்டிஜன்? ஒரு குட் ஆன்டிஜன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தட் இஸ் கால்ட் இம்யூனோஜன் சொல்லுவாங்க. இந்த ஆன்டிபாடி ப்ரொடக்ஷனுக்கு ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்ட் தான் ஆன்டிஜன் சார். இதுதான் பெர்ஃபெக்ட் ஆன்டிஜன். சில ஆன்டிஜன் வந்து ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன், அதாவது இம்யூன் சிஸ்டத்தை ஸ்டிமுலேட் பண்ணாது. அந்த ஆன்டிஜனை தான் நம்ம என்ன சொல்றோம், இன்கம்ப்ளீட் ஆன்டிஜன், ஹேப்டன் அப்படின்னு சொல்றோம். சரியா, அது தட் இஸ் நாட் எ இம்யூனோஜன். எது இம்யூன் சிஸ்டத்தை ஸ்டிமுலேட் பண்ணி ஒரு ஆன்டிபாடியை உருவாக்குதோ அதுக்கு தான் சார் பெஸ்ட் ஆன்டிஜன், அதுதான் சார் இம்யூனோஜன். இது ஸ்டிமுலேட் பண்ணலைன்னா அது பேர் இன்கம்ப்ளீட் ஆன்டிஜன் ஆர் ஹேப்டன் அப்படின்னு சொல்றோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். அடுத்தது வேக்சின் ஷெடியூல் நம்ம சிலபஸ்ல இருக்கு. இம்யூனைசேஷன் ஷெடியூல் அண்ட் வேக்சினேஷன். நான் ஏற்கனவே நேற்று லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னதான். வேக்சின் ரிலேட்டடா ஓல்டு சிலபஸ்லயே நிறைய கொடுத்துருக்கேன். சரியா, இதுல வந்து மேக்சிமம் லைவ் வேக்சின், கில்டு வேக்சின், டாக்ஸாய்ட்ஸ். சரியா, இது அந்த மெசேஜ். நெக்ஸ்ட் இம்யூனைசேஷன் ஷெடியூல், எந்தெந்த வாரம் குழந்தைகளுக்கு எப்பப்ப போடப்படுகிறது, பூஸ்டர் டோஸ் இன்க்ளூடிங், அது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் வேக்சின் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல மெயினா வந்து சாக் வேக்சின், செபின் வேக்சின் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, இது ஏற்கனவே நான் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். யூஜிடி நான் பாஸ் பண்ணும்போது இந்த கொஸ்டின் வந்தது, 20 வருஷம் முன்னாடியே இந்த கொஸ்டின் வந்தது, யோசிச்சு பாருங்க. சரியா, செபின் அப்படின்னு சொன்னாவே ஓரல் வேக்சின், சாக்குன்னு சொன்னா இன்ட்ராவீனேஷன் த்ரூ இன்ஜெக்ஷன், ஊசி மூலம் ஏற்றக்கூடியது, அதான் சாக் வேக்சின். சயின்டிஸ்ட் பேர் அவர் கண்டுபிடிச்சவர் பேரை வச்சுட்டாங்க. சரியா, இதுல இன்னும் டீப்பா போனா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன், இது வேக்சின்லயே இப்ப அட்வான்ஸ் ஆயிட்டே இருக்கு பாத்தீங்களா. நான் இங்க கேட்டது வந்து செகண்ட் ஜெனரேஷன் வேக்சின்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது என்ன சார் செகண்ட் ஜெனரேஷன் அப்படின்னு என்னன்னா, இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் மாதிரி சொல்றேன், அதுக்கு செகண்ட் ஜெனரேஷன் போவோம். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வேக்சின் எழுதுறதுக்கு இடம் கம்மியா இருக்கும், கம்மியா சிம்பிளா எழுதுறேன். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வேக்சின் சொன்னாவே எது இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வரும் சார்? தட் இஸ் கால்ட் அட்டுனேட்டட் வேக்சின் அண்ட் inactivated வேக்சின். இது மோஸ்ட்லி நம்மளுக்கு ரொம்ப ஃபெமிலியர் என்ன, ஓரல் போலியோ தான் ரொம்ப ஃபெமிலியர் வந்து ஓரல் போலியோ வேக்சின். இதுதான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வேக்சின், ஓரல் போலியோ ஃபர்ஸ்ட் இதான் உருவாக்குனாங்க. சரியா, செகண்ட் ஜெனரேஷன் வேக்சின் தான் நம்ம இது என்ன சொல்லணும் தெரியுமா, செகண்ட் தான், தட் இஸ் ரீகாம்பினன்ட் வேக்சின். செகண்ட் ஜெனரேஷன் வேக்சின் தான் ரீகாம்பினன்ட் வேக்சின் சொல்லுவோம். சரியா, சோ இதுல சார் ரீகாம்பினன்ட் தேர்ட் ஜெனரேஷன் தான் சார். one minute தேர்ட் இல்ல நான் சொல்றேன், இல்ல இது நான் சொல்றேன் என்ன மீனிங் நான் சொல்றேன். இது புக் டு புக் கொஞ்சம் வேரி ஆகும், நான் என்ன மீனிங் சொல்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இது ஆக்சுவலி நம்ம செகண்ட் ஜெனரேஷன் ரீகாம்பினன்ட் ஸ்டார்ட் ஆயிரும், ஆனா வந்து ரொம்ப ஃபெமிலியரா அதுக்கு அடுத்த தேர்ட் ஜெனரேஷன் என்ன நான் சொல்றேன், அப்புறம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இது ஆன்சர் என்னன்னா ஹெப்பாட்டிட்டிஸ்னாவே இந்த மஞ்சக்காமாலன்னு சொல்லும் பாத்தீங்களா, அந்த ரிலேட்டட் உள்ள ஹெப்பாட்டிட்டிஸ் பி வேக்சின். சரியா, இது நீங்க அடுத்த சொல்றோம் பாத்தீங்களா தேர்ட் ஜெனரேஷன். சரியா, இந்த ஒரு நிமிஷம், தேர்ட் ஜெனரேஷன் பாத்தீங்களா, தேர்ட் ஜெனரேஷன் வேக்சின் இது என்ன சார்னா, இதுதான் ஜீன் பேஸ்டு வேக்சின் சொல்லுவாங்க. ஜீன் பேஸ்டு, எது சார் ஜீன் பேஸ்டு? ஜீன் என்ன சார் நம்ம சொல்றோம், டிஎன்ஏ அண்ட் பர்டிகுலர் எம்ஆர்என்ஏ. ஆர்என்ஏ சொல்லலாம், எம்ஆர்என்ஏ வேக்சின். சரியா, ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ரைட். சோ டிஎன்ஏ அண்ட் எம்ஆர்என்ஏ வேக்சின்ஸ். இது அப்ப ஜீன் சொன்னாவே இங்க ரீகாம்பினன்ட் இங்கே வருமே சார், ஆனா அதுக்கு முன்னாடியே செகண்ட் ஜெனரேஷன்ல இது ஸ்டார்ட் ஆயிடும் ரீகாம்பினன்ட். இது அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. தேர்ட் ஜெனரேஷன் வந்து ஜீன் பேஸ்டு வேக்சின் சொல்லிட்டாங்க.
இப்ப இதுல டிஎன்ஏ ஜீன் பேஸ்டு டிஎன்ஏ 3rd ஜெனரேஷன் வேக்சினுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா ஜிகா வைரஸ் வேக்சின் சொல்லுவோம்ல, ஜிகா வைரஸ். சரியா? இதே இது நம்மளுக்கு ரொம்ப ஃபெமிலியர் சார். mRNA வேக்சின் 3rd ஜெனரேஷன் வேக்சின் எது தெரியுமா? COVID-19 3rd ஜெனரேஷன் வேக்சின். நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்ப இந்த mRNA எது மட்டும் சொல்றேன், வேற ஏதாவது எக்ஸாம்பிள் 3rd ஜெனரேஷன் சொல்லலாமா? சொல்லலாம். எபோலா சொல்லலாம். HIV 3rd ஜெனரேஷன் அது வேக்சின் கிடையாது. எப்படி HIV சொல்லியிருக்காங்களா? இன்ஃப்ளூன்சியா இடம் இல்ல சார், சிம்பிளா எழுதுறேன். எபோலா, இன்ஃப்ளூன்சியா இதெல்லாம் 3rd ஜெனரேஷன்ல வரக்கூடிய சார். இதெல்லாம் 3rd ஜெனரேஷன். சரியா? ரைட். அதுக்கடுத்து 4th 5th நீங்க வேணா பாத்துக்கோங்க. எப்படியே சொல்லிட்டே இருக்கணும். சரி, அந்த அளவுக்கு பெருசா கிடையாது. இதான் கொஞ்சம் அட்வான்ஸ். 1st 2nd 3rd தான். சரியா? இன்னும் அதுக்கடுத்து அட்வான்ஸ் சொல்றது. அப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, ரீகாம்பினன்ட். இப்ப மேக்சிமம் வேக்சின் RNA டெக்னாலஜி மூலம் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? RNA டெக்னாலஜி மூலம் தான். இது வந்து ஜீன் பேஸ்டுன்னு சொல்லிட்டேன். ஜீன் பேஸ்டு இல்ல ஜெனட்டிக் அப்படின்னு கூட சொல்லலாம். 3rd ஜெனரேஷன் வேக்சினா. சரியா? ரைட். சோ போதும் இந்த வேக்சின் பொறுத்தளவு. இதுக்கு ஆன்சர் வந்து சி இஸ் a கரெக்ட் ஆப்ஷன். சரியா? நெக்ஸ்ட் 14th one ஆன்டிஜன் பிரசன்டேஷன். இது எல்லாரும் எழுதிருப்பீங்க. நிறைய தடவை இந்த கொஸ்டின் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இந்த கொஸ்டின் வரும். ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். ஆன்டிஜன் பர்சன்டேஜ் கொஞ்ச நேரம் முன்னாடி கூட நீங்க சொன்னீங்க. என்னன்னது? பி செல், மேக்ரோஃபேஜ், டென்ட்ரிக் செல். அப்ப ஆன்சர் என்னது? லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது அலர்ஜி, ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் இந்த 2 ஆப்ஷனை ரிஜெக்ட் பண்ணிடலாம். கரெக்டா? ஏன்னா ஐஜிஜி ஐஜிஎம்க்கு சம்பந்தம் இல்லாது. இதுல இந்த 2ல தான் சார் நீங்க செக் வைக்கிறீங்க. சில பேர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துருக்கலாம். ஆனா ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன். அலர்ஜன்ஸ்னா நான் இன்ஃபெக்ஷன். அது வந்து இன்ஃபெக்ட் ஆகுது. அது நான் இன்ஃபெக்டட் அட் இன்க்ரீஸ் தட். இது எல்லாரும் ஓகே. இது ரெண்டுமே மீனிங் ஒண்ணுதான். இன்க்ரீஸ் த செக்ரீஷன் ஆஃப் IgE. தட் இஸ் கால்ட் அலர்ஜி அப்படின்னு சொல்றோம். ஆனா நான் இன்ஃபெக்ஷன் இது வந்து அலர்ஜன்ஸ் மீன்ஸ் த லாட் ஆஃப் ஃபேக்டர் இஸ் தட். அது இன்ஃபெக்ஷன் மூலம் தான் அலர்ஜி வரணும் கிடையாது. லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ், பிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். தட் இஸ் இட்ஸ் லீட்ஸ் டு தட் அலர்ஜன்ஸ். சரியா? இந்த 2 கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு இந்த 2ல தான் உங்களுக்கு ஆப்ஷனை கன்ஃபியூஸ் பண்ணிருப்பீங்க. பி இஸ் a கரெக்ட் ஆப்ஷன். ரைட். அடுத்த 16th one. யா, இது நல்லா படிச்சிருந்தா எழுதலாம், இல்லைன்னா கன்ஃபியூஸ் பண்ணிருப்பீங்க சார். அந்த மெட்டீரியல் வந்து தரோ பண்ணிருக்கணும். இந்த கொஸ்டின் அதாவது which are the following the thymusல அதாவது இண்டிபெண்டன்ட் ரீஜன் சொல்லியிருக்கேன் பாருங்க. டிபெண்டன்ட் கிடையாது. இண்டிபெண்டன்ட் ரீஜன் ஆஃப் லிம்ப் நோட். அது தைமஸ் கிளாண்ட் இண்டிபெண்டன்ட் ரீஜன் ஆஃப் லிம்ப் நோட் எங்க சார் இருக்குன்னு கேட்டா கார்டெக்ஸ்ல தான் இருக்கும். சில பேர் பேரா கார்டெக்ஸ் போட்டிருப்பீங்க. படிச்சிருந்தா, படிக்கலன்னா ஏதோ ஒண்ணு ஒத்தையாரைட்டையா போட்டிருப்பீங்க. அது வேற. சரியா? பேரா கார்டெக்ஸ் எங்க வரும்னு கேட்டா தைமஸ் டிபெண்டன்ட். அங்க இண்டிபெண்டன்ட் பொழுது டிபெண்டன்ட் ரீஜன் அப்படின்னா வந்திருந்தால் ஆன்சர் பி. நான் கேட்டது இண்டிபெண்டன்ட். மெட்டீரியல் தரவா படிச்சிருந்தா மட்டும் இது கரெக்டா ஆன்சர். மற்றபடி இது 2 நீங்க மெடுலா ரிஜெக்ட் பண்ணிருப்பீங்க. கேப்சூல் கன்ஃபார்ம் ரிஜெக்ட் பண்ணிருப்பீங்க. சில பேர் மெடுலா போட்டீங்களான்னு வேற தெரியல. மெடுலான மெடில் இருக்கக்கூடியது. கார்டெக்ஸ்னா அவுட்ரு. அதுக்கடுத்து பேராகார்டெக்ஸ் இருக்கும். சரி, ரைட். அடுத்த கொஸ்டின். த கரெக்ட் ரிகார்டிங் தட் இன்டர்ஃப்ரான் ரிலேட்டடா உள்ளது. சரியா? இன்டர்ஃப்ரான் நேற்று கூட சொன்னோம். இதுக்கு ஆன்சர் வந்து சி சார். காமா இன்டர்ஃப்ரான்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் T லிம்போசைட். இதுல ஃபர்ஸ்ட் வந்து தீஸ் ஆர் ஆன்டிவைரல் கார்டிகோஸ்டெராய்டு. அது வராது. சரியா? அது மாதிரி இன்டர்ஃப்ரான் ஃபைப்ரோபிளாஸ்ட் இதுவும் வராது. இதுல வந்து கெனாட்னு சொல்லியிருக்கோம். இது வராது. ஸோ ஆன்சர் இஸ் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது HHV அதாவது ஹெர்பிஸ் வைரஸ். ஹெர்பிஸ் வைரஸ் சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடியது எது தெரியுமா? எய்ட்ஸ் ஞாபகம் வரணும். மறந்துடாதீங்க. ஹெர்பிஸ் ஜோஸ்டர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஹெர்பிஸ் வைரஸ். சரியா? இப்ப நான் சொன்ன உடனே உங்க மைண்ட்ல ஞாபகம் வரக்கூடிய ஒரே வேர்டு வந்து எய்ட்ஸ் ஞாபகம் வரணும். அப்ப எய்ட்ஸ் ஞாபகம் வந்த உடனே இந்த 4 ஆப்ஷனை பார்க்க வேண்டியதான். இது எய்ட்ஸுக்கு சம்பந்தம் உள்ளது எது இருக்குன்னு பார்க்க வேண்டியதான். முடிஞ்சு வச்சு ஆன்சர். கபோசி சார்கோமா எய்ட்ஸ் பேஷண்ட்டுக்கு வரக்கூடிய ஒரு கேன்சர். வைரஸ்னால வரக்கூடிய ஒரு கேன்சர். இதுவும் முன்னாடி டிஆர்பில கேட்டிருக்காங்க. இதே இன்னொன்று கேண்டிடாசிஸ் ஒரு முக்கியமான சிம்டம். மேக்சிமம் டிஆர்பில எய்ட்ஸ் சிம்டம்னா இந்த 2 கொஸ்டின் தான் சார் கேட்பாங்க.
ஒன்னு வந்து கப்போசிட் சார்கோமா கேட்பாங்க, இன்னொன்னு கேண்டிடாசிஸ்னு ஒன்று கேட்பாங்க. சரியா? ரெண்டுமே டிஆர்பில கேட்ட கொஸ்டின் தான். கப்போசிட் சார்கோமானாவ எய்ட்ஸ் பேஷண்ட்டுக்கு வைரல் அஃபெக்டால வரக்கூடியது, அது ஹெர்பிஸ் வைரஸ். கேண்டிடாசிஸ்னா ஃபங்கல் த்ரோட்ல வந்து வரக்கூடிய ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால வரக்கூடியது கேண்டிடாசிஸ். இந்த ரெண்டு சிம்டம் தான் ரிப்பீட்டடா கேட்கறாங்க, மைண்ட் வச்சுக்கோங்க. அடுத்த மோஸ்ட், இது எல்லாரும் எழுதிருப்பீங்க, மோஸ்ட் அபண்டன்ட் இம்யூனோகுளோபின் ஐஜிஜி. சரியா? இதுல ஏர்லியஸ்ட் இம்யூனோகுளோபின் ஐஜிஎம் சொல்லுவோம், அலர்ஜின்னு ஐஜின்னு சொல்றோம், கொலஸ்ட்ரத்துல இருக்கக்கூடியது ஐஜிஏன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஐஜிஜி த்ரூ பிளாசண்டா வழியா டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடியது. சரியா? மோஸ்ட் அபண்டன்ட் பர்சன்டேஜ் நான் டேபிள்ல கொடுத்துருப்பேன், அது நல்லா பார்த்துருப்பீங்க. ஸோ ஏற்கனவே இந்த கொஸ்டின் நாங்க ஏற்கனவே அதை கரெக்டா எழுதினா இதுவும் கரெக்டா எழுதியிருக்கலாம். அந்த எம்ஹெச் கிளாஸ் 1. சரி, அவங்களை மீட் பண்ணுங்க சார். ஸோ ஆன்சர் வந்து சைட்டோடாக்சிக் டி செல். அங்க கரெக்டா எழுதிருந்தா இங்கேயும் கரெக்டா எழுதிருக்கலாம் 20வது கொஸ்டினுக்கு. ரைட். ஸோ அதுக்கு அடுத்து 21 வேக்சின்ஸ் ரிலேட்டடா கேட்டிருக்கோம். சரியா? வேக்சின் ப்ரொடியூஸ் த்ரூ தட் ஜெனடிக் இன்ஜினியரிங். ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லும் போது அந்த ரீகாமினன்ட் டிஎன்ஏன்னு சொன்ன பாத்தீங்களா, ரீகாமினன்ட் ஜெனடிக், அதுவும் ரீகாமினன்ட் வேக்சினுக்கும் ஜெனடிக் இன்ஜினியரிங் ரெண்டும். சில புக்ல வந்து ரீகாமினன்ட் போடாம ஜெனடிக் இன்ஜினியரிங் வேக்சின் அப்படின்னு போட்டிருப்பாங்க சார், ரெண்டும் ஒண்ணுதான். சரியா? இட்ஸ் அ சேஃப் பிகாஸ் தேர் இஸ், அதுல என்ன ஏன் இது சேஃப் ரீகாமினன்ட்? ஏன்னா இப்ப நீங்க கொஞ்சம் நம்ம சில்ட்ரன்ஸுக்கு போடக்கூடிய வேக்சினை பாருங்க, என்ன ஒரு வேக்சின் அந்த பாட்டில்ல அந்த குப்பி மாதிரி இருக்கும்ல, அதுல பாருங்க, இட்ஸ் ப்ரிப்பேர் ஃப்ரம் ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. சரியா? ரைட். இதுக்கு ஆன்சர் வந்து இட் கண்டெயின் ஆன்டிபாடி கோட்டட் த புரோட்டீன் ஒன்லி. ஸோ தட்ஸ் வை இட்ஸ் சம்வாட் சேஃப். ரைட். ஸோ நெக்ஸ்ட் 22. இது ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் சார், கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆல்சோ சார். சரி, ரெண்டுமே கரெக்ட் தான். இது அப்படியே மெட்டீரியல் இருந்து தான் எடுத்தது. சரியா? ரெண்டுமே கரெக்ட் அண்ட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆல்சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஏ. ஸோ நெக்ஸ்ட் 23. On the stimulation of that foreign antigen in that body, that T lymphocytes are produced that divide the clone of the T cells. இது வந்து இதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம், இதுவும் மெட்டீரியல்ல இருக்கு, டைரக்டாவே இருக்கு. இது லிம்போபிளாஸ்ட். சரியா? அந்த T cells ஃபார்ம் ஆகிறதுக்கு லிம்போபிளாஸ்ட்னு சொல்றோம், ஜஸ்ட் குளோனிங்காக அந்த மாதிரி சொல்றோம். சரியா? ஸோ பி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் 24. The regulatory T lymphocytes are characterized by a surface marker. இதுல டி லிம்போசைட்ஸ், இது கொஞ்சம் படிச்சாதான் எழுத முடியும். T4 அது ஓரளவு நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க, மற்றதுதான் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். இதுல வந்து சி வந்து கரெக்ட் ஆப்ஷனா இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்த ஆன்டிஜன் இது பேசிக் கொஸ்டின். சில பேர் ஆன்டிஜன் எங்க இருக்குன்னு தெரியாது, ஆன்டிஜன் நிறைய படிச்சிருப்போம். ஆக்சுவல் த செல் சர்ஃபேஸ். நேத்து கூட ஒரு படம் போட்டேன், இப்படி போட்டு இந்த மாதிரி இப்படிதான் போட்டோம், ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. சரியா? செல் சர்ஃபேஸ்ல தான் இருக்கும். நிறைய தடவை இந்த வேர்டை நான் யூஸ் பண்ணிருப்பேன், செல் சர்ஃபேஸ் மார்க்கர், செல் சர்ஃபேஸ் மார்க்கர், அதுல அப்படியே சொல்லிட்டே இருப்போம். சரியா? செல் சர்ஃபேஸ் தான் ஆன்டிஜன் பிரசன்ட். அடுத்த நியூ பார்ன் பேபி, த ஃபர்ஸ்ட் சிந்தசைஸ் தட். இது ஏர்லியஸ்ட் இம்யூனோகுளோபின் சொன்னாவே ஐஜிஎம் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஃபர்ஸ்ட் நியூ பார்ன் பேபிலேயே ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணக்கூடிய. சில பேர் டவுட் பண்ண, ஐஜிஜி கூட இங்க போடல, அது த்ரூ பிளாசண்டா வழியா மதர் டு ஃபீட்டஸ் வந்து த்ரூ பிளாசண்டா வழியா வர்றது ஐஜிஜி, இம்யூனோகுளோபின் ஜி. சரியா? பட் இங்க வந்து என்ன சொல்றோம்னா எம் வந்து ஏர்லியஸ்ட் இம்யூனோகுளோபின், எம் பெண்டாமிரஸ், ஒரு ஸ்பெகுலியர் கேரக்டர்ஸ். சரியா? அது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இது ஆப்சனின். சில டெக்னிக்கல் டேர்ம் வந்து ஆப்சனைசேஷன் அப்படின்னு படிச்சிருப்போம். இது வந்து இம்யூனாலஜில டெக்னிக்கல் டேர்ம் ஆப்சனின் சொல்லுவோம், இல்ல ஆப்சனைசேஷன். இது என்ன சார் ஆப்சின் அப்படின்னும் போது, ஆப்சனின் அப்படின்னு என்ன சார்னா, the antibody bind to, நோட் பண்ணிக்கோங்க, the antibody binds to microbes. அது மைக்ரோப்ஸ்னா எதனால எடுத்துக்கோங்க. சரியா? ஆன்டிபாடி பைண்ட் டு மைக்ரோப்ஸ் ஆர் செல்ஸ். சரியா? ஒரு பாக்டீரியா இருக்குன்னா சுத்தி வந்து பைண்ட் பண்ணிருமா, கவர் பண்ணிருமா, இல்ல ஏதாவது ஒரு செல்ஸ் ஒன்னாலும். எப்படி சார்? that maybe it leads to that phagocytosis. It leads to the phagocytosis. The antibody bind to microbes or cells. It leads to the phagocytosis. That's opsonization. அப்படி சுத்தி வந்து ஆன்டிபாடி ரியாக்ஷனால சுத்தி ஒரு ப்ரொடக்ஷன் உருவாக்கும். இது எதெல்லாம் இதுல இன்வால்வ் ஆகுதுன்னா, நான் என்ன ஆன்டிபாடின்னு சொன்னவே நீங்க கண்டிப்பா இதை நீங்க ஆன்டிபாடி எடுத்துடலாம். சரியா? நெக்ஸ்ட் இதுல காம்ப்ளிமெண்ட் உங்களுக்கு தெரியும், சப்போர்ட் பண்ணக்கூடியது.
காம்ப்ளிமெண்ட் வந்து சப்போர்ட், இதான் மெயினா அந்த வேலையை செய்யுது. அது ஆன்டிபாடி பைண்டுன்னு சொன்னோம். ஆன்டிபாடி பைண்ட் சொல்ற மாதிரி காம்ப்ளிமெண்ட் அங்க சப்போர்ட் பண்ணக்கூடியதான். ஸோ அப்ப ஆன்சர் வந்து நம்ம இதுல என்ன சார் ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்டா சி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். ரைட். அடுத்தது கொஸ்டின் கேட்கலாம். மேண்டக்ஸ் டெஸ்ட் எதுக்காக சார் இந்த டெஸ்ட் பண்றோம் அப்படின்னு கேட்டா டிபிக்காக, டியூபர்குலோசிஸ். நேற்று நடத்துறோம் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலி, டிபி. சரி, ஒரு டிபி உங்களுக்கு தெரியும். நம்ம இது வந்து நான் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி நடத்தும் போது இதை பத்தி நான் சொல்லியிருப்பேன். ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அலர்ஜி நடத்தும் போது மேண்டக்ஸ் டிபிஸ் பத்தி சொல்லியிருப்பேன், மேண்டக்ஸ் டெஸ்ட் பத்தி சொல்லியிருப்பேன். ரொம்ப டீட்டெயிலாவே சொல்லியிருப்பேன் கிளாஸ்ல. சரியா? நம்ம ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ஷன் அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு இன்ஜெக்ஷன், ஒரு டிபி இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு பட்டர் மார்க் பண்ணி ஒரு 24 ஹவர்ஸ் ஆர் 72 ஹவர்ஸ் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க ஏதாவது அலர்ஜி, அந்த எரித்துமான்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி ரெட்டிஷா வரும். அப்படி வந்தா அதுல இல்லைன்னா நோ ப்ராப்ளம் அப்படின்னு சில நிறைய ப்ரொசீஜர் இருக்கு, இதுக்கு தெரிஞ்சுக்கோங்க. ரைட். சோ இது பேசிக்கான கொஸ்டின். இதெல்லாம் இந்த நாள்லயே படக்கூடாது சார், தண்ணி கூட படக்கூடாது. என்ன சார்? தண்ணி கூட அந்த இடத்துல படக்கூடாது, படாம வச்சிருக்கணும். டாக்டர் வந்து மறுநாள் வந்து காமிங்கன்னு சொல்லுவாங்க. கரெக்ட் சார். ரைட். இதுல இப்போ ஒவ்வொன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுல வந்து லெப்ரசி. சரியா? தொழுநோய். லெப்ரசி இஸ் சோசியல் டிசீஸ் சார். லெப்ரசி வந்து இது யூஜிடிஆர்ல கேட்ட கொஸ்டின். லெப்ரசி இஸ் சோசியல் டிசீஸ் சொல்லுவாங்க. இதுக்கு என்ன டெஸ்ட் சார் கேட்டா லெப்ரோமின், எம்ஐஎன், LEPROMIN, லெப்ரோமின் ஸ்கின் டெஸ்ட். எதுக்கு? லெப்ரசிக்கு. டைபாய்டு ஏற்கனவே டிஆர்பில கேட்ட கொஸ்டின், எல்லாரும் கண்டிப்பா தெரியும். வைடால் டெஸ்ட், வைடால் டெஸ்ட். டைபாய்டு ஏற்கனவே டிஆர்பில கேட்ட கொஸ்டின். இதே இது வந்து வைடால் மட்டும் சொல்ல முடியாது, இன்னொன்னு அதே வேர்ட்ல வரும், டைப்டாட் அப்படின்னு சொல்லுவாங்க. TYPHIDOT, டைப்டாட் டெஸ்ட். டைப்டாட் டெஸ்ட். இது என்ன சார் டைப்டாட் டெஸ்ட்னா? இந்த டெஸ்ட் மட்டும் லைட்டா சொல்றேன். இந்த டைபாய்டு வந்து இந்த டைப்டாட் டெஸ்ட்ல என்ன செய்வாங்கன்னா, டு டிடெக்ட் எ ஸ்பெசிபிக் ஆன்டிபாடி. எதனா ஒரு ஸ்பெசிபிக் ஆன்டிபாடியை டிடெக்ட் பண்ணுவாங்க. அதுல முக்கியமா என்ன ஆன்டிபாடி டிடெக்ட் பண்ணுவாங்க தெரியுமா? IgM அண்ட் IgG. அதை டிடெக்ட் பண்ணி தான் டைபாய்டு இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அதுக்கு தான் டைப்டாட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆன்டிபாடி டு டிடெக்ட் த ஸ்பெசிபிக் ஆன்டிபாடி, பர்டிகுலர் IgM அண்ட் IgG. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் டைபாய்டு. சரி, அடுத்தது டிப்தீரியா. டிப்தீரியாக்கு நிறைய டெஸ்ட் இருக்கு சார். இது வந்து பாக்டீரியல் டிசீஸ். சரியா? நார்மலா வந்து ஸ்பாம் டெஸ்ட்னு சொல்லுவோம், இல்லைன்னா PCR, பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் டெஸ்ட், இல்லைன்னா கல்ச்சர் டெஸ்ட். கல்ச்சர் பண்ணி பார்ப்பாங்க. சரியா? கல்ச்சர் டெஸ்ட். இதுல நார்மலா டிப்தீரியால பண்ணக்கூடிய டெஸ்ட்டுகள். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. பேசிக்கா கேட்டா இதுல ஏதாவது கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, ரைட். அடுத்த கொஸ்டின் 29 வாங்க. Which are the following the lymphoid organ provide the site of the interaction of the lymphocyte with that antigen? எந்த சைட்ல மோஸ்ட்லினா ஸ்பிளின் தான். சரியா? ரைட். அடுத்தது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கோம் சார். இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து to inject the microbes during the immunization, passive immunity ன்னு சொல்லியிருக்கோம். நோ, ஆக்டிவ் இம்யூனிட்டி. சரியா? அடுத்த சி ஆப்ஷன் த கொலஸ்ட்ரம் தான் என்ன இருக்குன்னு சொன்னேன், IgA. ரொம்ப முக்கியம். இது கூட நிறைய தடவை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது முதல் குழந்தை பிறந்தோன்னு முதல்ல மில்க் செக்ரேட் ஆகுது பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேர் தான் கொலஸ்ட்ரம் சொல்லுவோம். சீம்பால் தமிழ்ல வந்து சொல்லுவோம் தெரியுமா, சீம்பால் சொல்லுவாங்க. அதுல வந்து IgA ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப இது நேச்சுரல், தி இனிஷியல் டேஸ் ஆஃப் த லாக்டேஷன் சொல்லுவோம் பாத்தீங்களா, டு ப்ரொவைட் தட் ஆக்டிவ் இம்யூனிட்டி கிடையாது, பேசிவ் இம்யூனிட்டி. நீங்க ஜஸ்ட் மாத்தி இருக்கோம் சார். இது ஆக்டிவ், இது பேசிவ், இது ரெண்டு மாறி இருக்கு. ஏன்னா ஆக்டிவ் இம்யூனிட்டினா என்ன மீனிங்? ஒரு இம்யூன் சிஸ்டத்தை ஸ்டிமுலேட் பண்ணி அதுல இருந்து ஆன்டிபாடி ஃபார்ம் ஆகுது ஆக்டிவ் இம்யூனிட்டி. பேசிவ்னா டைரக்டா இன்ஃபான்ட்டுக்கு ஒண்ணுமே இருக்காது, அப்புறம் எப்படி அங்க ஆக்டிவ் இம்யூனிட்டி வரும்? சரியா? சோ இதுவும் ஆன்சர் ரெண்டுமே ராங். இதுதான் கரெக்ட் ஆப்ஷன். செல் மீடியேட்டட் இம்யூன் ரெஸ்பான்ஸ் டு தி கிராஃப்ட் ரிஜெக்ஷன். சோ B is the correct option. 31. Match the following. இதுல ஏற்கனவே அங்க ஒரு கொஸ்டின் கரெக்டா எழுதிருந்தா இங்கேயும் கரெக்டா எழுதிருக்கலாம். ஏன்னா அந்த இதே தான் அங்கேயும் ஒண்ணு கேட்டிருந்தோம். சரியா? ரைட். இதுல என்ன கேட்டிருக்கோம்னு கேட்டா கரெக்ட் பேர் கேட்டிருக்கோம். கரெக்ட் பேர் இது எது சார் எக்ஸாக்ட் கரெக்ட் பேர்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பேரியர்ல இருந்து கொஸ்டின் வரலாம். இது வந்து பாலிமார்பிக் நியூக்ளியோடைட் மோனோசைட்ஸ். இதுதான் கரெக்ட் பேர். இது செல்லுலார். ஏன்னா ரெண்டுமே இது வந்து
மோனோசைட்ஸ் அண்ட் லிகோசைட்ஸ், WBC. அப்ப செல்லுலார் பேரியர். ஃபர்ஸ்ட் என்ன சார் ராங்னு கேட்டா, இந்த சலைவா மவுத் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன், இது ரெண்டு அப்படியே மாத்தி கொடுத்துருக்கேன் சார். இங்க பிசியாலஜிக்கல் வரும், இது என்ன சார்னா பிசிக்கல் வரும். பட் இந்த இது மட்டும் பிசிக்கல்ல வராது, இது வரைக்கும் பிசிக்கல் வரும். இந்த மியூக்கஸ் கோட்டட் எபித்தீலியம் அண்ட் யூரினரி ட்ராக்ட் வந்து பிசிக்கல். இது எதுல வரும்னா இது ஆல்மோஸ்ட் பிசியாலஜிக்கல் தான் வரும். இது மட்டும் நான் சொல்றேன். பட் மேல இந்த மியூக்கஸ் கோட்டட் எபித்தீலியம் அண்ட் அதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் பிசிக்கல்ல தான் வரும். பட் HCl வந்து பிசியாலஜிக்கல் தான் வரும். பட் எனிவே அது ஸ்டேட்மெண்ட் ராங், அது தெரிஞ்சுக்கோங்க. இங்கேயும் இங்க பாருங்க, ஆன்டி வைரஸ், சாரி ஆன்டி டெட்டனஸ், ஆன்டி ஸ்னேக் பைட்ஸ். அப்ப டைரக்டா போய் நம்ம வந்து அந்த ஆன்டிபாடியே வந்து கொடுக்குறோம். அப்ப எப்படி அது ஆக்டிவ் இம்யூனிட்டின்னு வரும்? இது பேசிவ் இம்யூனிட்டி. நான் திரும்பவும் சொல்றேன், ஆக்டிவ் இம்யூனிட்டி, பேசிவ் இம்யூனிட்டி, அது நேச்சுரல், ஆர்டிபிஷியல். கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் வரும். மோஸ்ட்லி மீனிங் எக்ஸாம்பிள்ல கொஸ்டின் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், அடுத்தது நெக்ஸ்ட் 32 அக்ளூட்டினின். எஸ் சார், இன்டர்ஃபெரான் வந்து செல்லுலார் பேரியர்ஸ்ல வருமா இல்ல சைட்டோகைனின் பேரியர்ஸ்ல வருமா சார்? இது நீங்க அந்த ஆக்சுவலி சைட்டோகைனின் ரெண்டு இடத்துல வேற வேற மாதிரி கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். கரெக்டா சார்? ரெண்டு இடத்துல வேற மாதிரி இருக்கு சார். ஒரு இடத்துல செல்லுலார், ஒரு இடத்துல வந்து சைட்டோகைனின் இருக்கு சார். சோ அத டவுட் கேட்டேன் சார். அது நம்ம அந்த அளவுக்கு அது ரெண்டு டிஃபரெண்டானது தான். நம்ம ரெண்டுமே நம்ம சொல்ல முடியும். நீங்க ஆப்ஷனை பார்த்துக்கோங்க. சரியா? கண்டிப்பா ரெண்டும் வராது. ஆப்ஷனை பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்க. ஓகே, கேட்டா சரியா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, இது நான் நடத்தும் போது சொல்லியிருப்பேன். அக்ளூட்டினின் UGTRல இந்த கொஸ்டின் வந்துச்சு. முதல்ல நான் பாஸ் பண்ணும்போது அப்படி வந்தது. அக்ளூட்டினின் அப்படின்னு சொன்னாவே தட் இஸ் we are called as a antibody. நான் நடத்தும் போது இது ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். சரியா? அப்ப இங்க அக்ளூட்டினோஜென், GEN முடிஞ்சா அதுக்கு ஆன்சர் என்னது? ஆன்டிஜென். அக்ளூட்டினோஜென்னா அக்ளூட்டினோஜென் ஆல்சோ we are called as antigen. Agglutinin also we are called as antibody. Internationally we are accepted that antibody we are called as immunoglobulin, IG. சரியா? It's a glycoprotein made up of that. Right, next. So A is the correct option. 32. 33, it's not the characteristic feature of the macrophage. சரியா? இது மற்ற எல்லாமே அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் நாட் கேட்டிருக்கோம். நல்லா கவனிங்க, எது அதோடைய பண்பு இல்லைன்னு சொல்லியிருக்கோம். ஆக்சுவலா வந்து சி தான் அது கரெக்ட் ஆப்ஷன் சார். இது வந்து அது சம்பந்தம்லாம் இந்த எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட்ல மேக்ரோபேஜ்ல இருந்து வரக்கூடியது கிடையாது. மற்றது எல்லாமே மேக்ரோபேஜ்ல இருக்கக்கூடியதுதான். சி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட், இதுவும் சப்போஸ் சில இதை வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க மேட்ச். இந்த ஹாப்டன் வச்சு மேபி கண்டுபிடிச்சிங்களான்னு, எப்படி கண்டுபிடிச்சிங்க தெரியல. அட்ஜுவன் ஹாப்டன். சரியா? அல்லோ டைப் மார்க்கர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஹாப்டன் வந்து இன்கம்ப்ளீட் ஆன்டிஜனுக்கு. இது எக்ஸாம் மெட்டீரியல் நான் கொடுத்துருக்கேன் சார், நீங்க பார்த்துருப்பீங்க. மெட்டீரியல் நான் இது கொடுத்துருக்கேன். சரியா? டி ஹெல்பர் செல்ஸ், ஆல்ஃபா இன்டர்ஃபரான். இது பாருங்க, இன்டர்ஃபரான் கொடுத்துருப்பது INF அப்படின்னு கொடுத்துருவாங்க. INFன்னு சொன்னாவே அது இன்டர்ஃபரான் தான், மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரைட், அடுத்தது ஆன்டிபாடி வச்சு கேட்டிருக்கோம். தட்ஸ் அதுல வந்து யார சொல்றாங்க தெரியல. சரி, ரைட். கப்பா செயின், ஆல்பா பீட்டா, அதுல வந்து லைட் செயின் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? அதுல நான் ரெண்டுமே என்ன சொல்ல, லைட் செயின், ஹெவி செயின், ரெண்டுலயுமே அமினோ ஆசிட்ஸ் தான் மெயின். அதுல ஹெவி அமினோ ஆசிட்ஸ் அதிகமா இருக்கிறதா லைட் ஹெவின்னு சொல்றோம், கம்மியா இருக்கிறதா லைட் சொல்றோம். அதுல கப்பா செயின்ஸ்ல வந்து டிஸ்டிங்விஷ் பேஸ்ட் ஆன் தட் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் லியூசின், வாலின். இட்ஸ் a place the lysine and the arginine of the allo type of sites. இது தெரியாட்டாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. At the helper T cells that stimulate the B cells, it's a mature that increase in that. அதுலயே மீனிங் வந்துருச்சு, ஆன்சர் இதுலயே ஆன்சர் வந்துருச்சு. ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட், எபிடோப் அசோசியேட் வித் which part of the antibody. இது நிறைய தடவை நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன் சார், முக்கியமான கொஸ்டின். ஆனா எபிடோப் அப்படின்னு சொன்னாவே தட்ஸ் ஆன்டிஜன் பைண்டிங் சைட், பாராடோப்னா ஆன்டிபாடி பைண்டிங் சைட். இது கரெக்டா அந்த எந்த இடத்துல சார் இது பைண்ட் ஆகும், நான் ஒரு பிக்சரோட காமிச்சேன். சரியா? அதுல ரெண்டு இடத்துல ஹெவி செயின், லைட் செயின் இருக்குல்ல, இந்த இடத்துல தான் ஆன்டிஜன் வந்து பைண்ட் ஆகும். ஸோ த வேரியபிள் ரீஜன் ஆஃப் ஹெவி செயின் அண்ட் லைட் செயின், அந்த ரெண்டு நடுவுல தான் ஆன்டிஜன் பைண்ட் ஆகும். நான் வச்சுக்கோங்க, இப்படி இருக்கும். சரியா? நீங்க நான் டயக்ராம் நீங்க நல்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பேன், நீங்க பாருங்க. சி இஸ் கரெக்ட் ஆப்ஷன். அடுத்த HIV the target include the following exceptன்னு கேட்டிருக்கோம். HIV உடைய டார்கெட்டே இது நம்மளுக்கு ரொம்ப ஃபெமிலியர் யாருன்னு இவங்க தான். HIV to decrease the helper T cells, T helper cells. அப்ப
இது இதுவும் அதுக்கு கொஞ்சம் டீட்டெயிலா CD4 வச்சு ஓரளவு கெஸ் பண்ணிருப்பீங்க. இதுவும் கண்டிப்பா டிக்ரீஸ் ஆகக்கூடியது, இதுவும் அஃபெக்ட் பண்ணக்கூடியது, இதுவும் அஃபெக்ட் பண்ணுது. மேக்ரோஃபேஜ் சைட்டோடாக்சிக் T cells இது இந்த மற்ற ஆப்ஷனை கம்பேர் பண்ணும்போது B இஸ் கரெக்ட் ஆப்ஷன். சைட்டோடாக்சிக் T cells. சரியா? அடுத்தது வால்டர் ரிங் சொன்னாவே நாச்சுல வரக்கூடியது நேசல் அசோசியேட்டட் லிம்பாய்டு டிஷ்யூ, பிரைமரி அண்ட் செகண்டரி லிம்பாய்டு டிஷ்யூஸ்ல இது வரும். சரியா? கால்ட்னா கட் அசோசியேட்டட், இது மால்ட்னா மியூக்கஸ் அசோசியேட்டட். பீன் என்ன மீனிங்க? பெரியேட்ரியல் அசோசியேட்டட். இது அப்ரிவேஷன்ஸ் ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட். அடுத்தது வந்து ஃபாரின் மெட்டீரியல் வந்து என்கல்ஃப் பண்ணக்கூடியது வந்து சிம்பிளா என்ன மீனிங்? பாகோசைட்டோசிஸ். அப்ப இருக்கிற ஒரு 4 ஆப்ஷன்ல எது பாகோசைட்டோசிஸ் வேலை செய்யும்? அவ்வளவு. இது ரொம்ப போட்டு யோசிக்க கூடாது. என்கல்ஃபிங் ஆஃப் த ஃபாரின் பார்ட்டிகல்ஸ். அப்ப என்னது என்கல்ஃப்னா? அப்ப விழுங்குதல். அப்ப பாகோசைட்டோசிஸ். எது பாகோசைட்டோசிஸ் செய்யும்? முடிஞ்சு வச்ச ஆன்சர் மேக்ரோபேஜஸ். சரியா? மற்றதெல்லாம் பிளாஸ்மா செல்ஸ் டு சிந்தசைஸ் த ஆன்டிபாடி, மாஸ்டர் செல்ஸ் டு சிந்தசைஸ் த ஹிஸ்டமைன். சரியா? மாஸ்டர் செல்ஸ். அதே நம்ம பிளட் வெசல்ஸ்ல இருக்கும் மாஸ்டர் செல்ஸ் வந்து ஈவன் த ஹெபாரின் ஆன்டிகோகுலண்ட் ஏஜென்ட்டையும் செக்ரேட் பண்ணக்கூடிய, சிந்தசிஸ் பண்ணக்கூடிய. சரியா? ரைட். அடுத்தது ஹைப்பர் சென்சிட்டிவ்ல பிகே ரியாக்ஷன் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சார். பிகே ரியாக்ஷன் ரொம்ப பேசிக்கா கேட்டிருக்கேன், ரொம்ப டீட்டெயிலா கேட்கவே இல்லை. முதல்ல பிகே ரியாக்ஷன் என்னன்னு தெரியணும் பாத்தீங்களா? இப்படிதான் டிஆர்பில கேட்டுருவாங்க. நம்ம பயங்கரமா ஹைப்பர் சென்சிட்டிவ், டைப் 1, டைப் 2, டைப் 3 அது என்னென்ன இருக்கு, அது மெக்கானிசம் எப்படி இருக்கு, அதெல்லாம் படிச்சிருப்போம். சிம்பிளா அப்படி கொஸ்டின் கேட்டுருவாங்க. பிகே ரியாக்ஷன்ஸ் இட்ஸ் அசோசியேட் வித் அலர்ஜி. அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு. இதுக்கு எதுக்கு ரிலேட்டடா இது கொஞ்சம் பிகே வாட் இஸ் மீன் பி எழுதுங்க சார். நான் சொல்றது எழுதுங்க. பி மீன்ஸ் ப்ராக்சிமிட்ஸ், PRAUSNITZ. K means Kostner, KUSTNER. இதுக்கு பேர் தான் PK. சரியா? இதுல வேற என்ன கொஸ்டின் கேட்கலாம்? ஜெனரல் நான் கேட்டிருக்கேன். ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி தட் இஸ் கால்ட் அலர்ஜின். சார் சார் பி மட்டும் நோட் சார். பிஆர் சார் நான் எழுதி போட்டிருக்கேன் சார், பார்த்து அப்படியே எழுத வேண்டியதானே சார்? அப்ப நீங்க டிஸ்பிளே பார்க்காமயே நீங்க ஒன்லி ஆடியோ மட்டும் கேக்குறீங்களா? கீழ क्वेश्चन நோட்ல சார். சரி ஓகே. சில ஸ்பெல்லிங் கரெக்டா வரான்னு சில நான் எழுதி போடுறேன். நம்ம ப்ரொனன்சியேஷன்ல சில வேற மாதிரி எழுதி இருப்பார். நோ ப்ராப்ளம். சரி, அடுத்து இதுல என்ன கொஸ்டின் கேட்கலாம்னா, பிகே ரியாக்ஷன் சொன்னாவே ஹைப்பர் சென்சிட்டிவ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் டீப்பா கொஸ்டின் கேட்கனா, இந்த பிகே ரியாக்ஷன் ஹைப்பர் சென்சிட்டிவ்ல டைப் 1ல வரும் சார். கொஞ்சம் டீப்பா கொஸ்டின் கேட்டா டைப் 1, டைப் 2, டைப் 3 அப்படி இருக்கா? டைப் 1ல வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க பிகே ரியாக்ஷன்ஸ். சரியா? அப்ப இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கணும்னு நினைச்சா இதெல்லாம் மெட்டீரியல் இருக்கு. நேத்து நான் லைட்டா சொன்னேன். இம்மிடியேட் டைப் 1ன்னு சொன்னாவே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வந்துடும்? இம்மிடியேட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. இம்மிடியேட் சொன்னோன்னு இன்னொன்று ஞாபகம் வரணும். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சொன்னேன் நேத்து. IgE it's a mediated hypersensitivity. இம்யூனோகுளோபின் E. இதுக்கு எக்ஸாம்பிளோட சொல்றேன், அதையும் எழுதிக்கோங்க. இதுக்கு எக்ஸாம்பிள், அதாவது டைப் 1 ஹைப்பர் சென்சிட்டிவ் எக்ஸாம்பிள் நார்மலா ஃபீவர், ஆஸ்துமா, அனஃபிலாக்சிஸ். இது ரொம்ப முக்கியம். அனஃபிலாக்சிஸ் இதெல்லாம் கேட்கலாம். அனஃபைலாக்சிஸ். ஓகேவா? சோ இதெல்லாம் எக்ஸாம்பிள் சார். பிகே ரியாக்ஷன்ஸ் ரிலேட்டட் உள்ள எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? சோ பிகே ரியாக்ஷன் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். அடுத்த 42ல இது HIV எய்ட்ஸை பத்தி கேட்டிருக்கோம். இதெல்லாம் நிறைய தடவை ஈவன் டிஆர்பிலே முன்னாடி கேட்டிருக்காங்க. ஜிபின்னு இருக்கும் சார். ஜிபின்னா கிளைகோ புரோட்டீன். சரியா? அந்த கிளைகோ புரோட்டீன் GP120, GP80 அப்படின்னா அது HIV. இட் அஃபினிட்டி வித் CD4 செல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்சா, இது எல்லாரும் ஊரே எழுதுற கொஸ்டின். பேர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய பர்சா ஃபேப்ரிசிஸ்டிக்ல வந்து எங்க இருக்கும்? நியர் கொலையக்கா நம்ம பிக்சரோட கொடுத்துருப்பேன் மெட்டீரியல்ல. அந்த கரெக்ட் ஆர்டர் இன் தட் ஸ்டேஜஸ் இன் HIV இன்ஃபெக்ஷன். நான் மெட்டீரியல் ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பேன். அது கொஞ்சம் அதை கம்பேர் பண்ணும்போது சில பேருக்கு ஆப்ஷன், நான் சொன்ன ஆப்ஷன் வந்து B. சில பேர் வந்து C வரலாமோன்னு ஒரு சின்ன டவுட் இருக்கும்.
நானும் திரும்ப 1-2 பேர் எனக்கு இதை அனுப்பியிருந்தாங்க. நான் திரும்ப அனலைஸ் பண்ணேன். சியை விட பி பெட்டரா இருக்கு சார். சியை விட பி வந்து பெட்டரா இருக்கு. சரியா? ஏன்னா நம்ம இம்யூனோ டெபிசியன்சின சிலபஸ் இருக்கிறவ கொஞ்சம் ஹெச்ஐவி மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிறோம். வேற ஒன்றும் வேண்டாம். ரைட். அதுக்கடுத்து 45 த மேக்ரோஃபேஜ் இட்ஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆன்டிஜன். இது 2-3 தடவை வந்துருச்சே சார். ஏன்னா நான் கொஸ்டின் வந்து 50 கொஸ்டின் ஒரே நாள் எடுக்க மாட்டேன் தெரியுமா? எப்பெல்லாம் நான் ஃப்ரீயா இருக்கணும் அப்பெல்லாம் கொஞ்சம் ஒரு 5 கொஸ்டின் எடுப்பேன், 2 கொஸ்டின் எடுப்பேன். அப்ப திடீர்னு என்ன ஆகுனா அது சம்பந்தமா ஏதோ எப்போ எடுத்திருப்பேன், அது மறந்துருப்பேன். அதுக்கடுத்து சரி இதுல ஒரு கொஸ்டின் போடுவோம்னு நினைச்சு போடும்போது இந்த மாதிரி அது அப்படியே அசிட்டிஸ் வராது, பட் அதுக்கு ரிலேட்டடா சில கொஸ்டின் வந்துடும். ஓகே, ஆன்டிஜன் பிரசன்டிங் சைட்ஸ் செல்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டோமா. இதுவும் நான் பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன், செகண்டரி லிம்ஃபாய்டு, இது பிரைமரி லிம்ஃபோசைட்ஸ்ல வரக்கூடியது. ஸ்டோமா பிளாங்ஸ் டு தட். நெக்ஸ்ட் அடுத்தது எக்ஸாக்ட் த ரெஸ்பான்ஸ் டு தி இம்யூன் சிஸ்டம் டு சர்டன் ஆன்டிஜன். ஏதோ ஒரு ஆன்டிஜன் உள்ள போனோம்னா உடனே நமக்கு இம்யூன் சிஸ்டம் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணும்? ஃபர்ஸ்ட் அலர்ஜி தான். சிம்டம்ஸ் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி தான். சரியா? பிரைமரி இம்யூன்ஸ், செகண்டரி இம்யூன் அதுல அடுத்தடுத்து தான். ஃபர்ஸ்ட் அலர்ஜி தான். அடுத்து இன்செக்ட் பைட், இது அலர்ஜி ரிலேட்டட் தான். இந்த இன்ஃப்ளமேஷன், ஒரு பூச்சி கடிச்ச உடனே அங்க ஸ்பாட்ல ஒரு வீக்கம் ஏற்படும். அப்ப டு ட்ரிகர் தட் அலார்ம் டு கெமிக்கல் சென்ஸ், அதாவது என்ன செய்யணும்னா அதை சரி பண்ணணும். அந்த இடத்த சரி பண்றதுக்கு உடனே அலர்ஜி வரும் நம்மளுக்கு ஹைப்பர் சென்சிட்டிவ்ல. அதுக்கு ரொம்ப முக்கியமானது ஹிஸ்டமைன் அண்ட் கைனின். இதுதான் சார் ஆன்சர். ஏன்னா இதுலயும் நீங்க ஹிஸ்டமைன், நம்ம டோபமைன் இருக்கு இதுல, அதுக்காக இதை ரிஜெக்ட் பண்றோம். சரியா? இதுல ஹிஸ்டோன் இருக்கு, அதுக்காக இதை ரிஜெக்ட் பண்றோம். மற்றதெல்லாம் ஹிஸ்டமைன் உங்களுக்கு தெரியும். இந்த டோபமைனா கைனின் அதுதான் டவுட்டா இருந்திருக்கும். பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது இம்யூன் ரெஸ்பான்ஸ். The hapten, the protein conjugate intent to get that anti-hapten antibodies. Apparently, the hapten cell recognized that helper T cells. A is the correct option. And raise the red spot. நான் இதான் சொன்னேன். ரெட் ஸ்பாட் இந்த மாதிரி சிவப்பா, இந்த கொஞ்ச நேரம் முன்னாடி டியூபர்குலோசிஸ் வேக்சின் பத்தி சொல்லும்போது இதை சொன்னேன். இந்த டியூபர்குலோசிஸ் ஸ்கின் டெஸ்ட் அப்ப வந்து ரெட் ஸ்பாட் மாதிரி ஃபார்ம் ஆகும் டு ரைஸ் தட். சரியா? இது பர்டிகுலரா இது விச் டைப் ஆஃப் த ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன்ல வரக்கூடியது அப்படின்னு சொல்றாரு. அந்த டிலைடா, இம்மிடியட்டா? சார் இம்மிடியட் ஹைப்பர் சென்சிட்டிவ்னா அந்த அலர்ஜி உடனே வந்து கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். டிலைடுனா அதை நான் சொன்னேன். இந்த டியூபர்குலின் அப்படின்னு சொன்னாவே டியூபர்குலோசிஸ். டாக்டர் வந்து முன்னாடிலாம் வந்து ஏர்லி ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் தான், என்ன மறந்தாலும் பென்சிலின் தான் போடுவாங்க. அது சில பேருக்கு அக்செப்ட் ஆகும், சில பேருக்கு அக்செப்ட் ஆகுது. இப்போ நான் சைல்ட்ஹுட்ல இருக்கும் போது என்ன செய்வாருன்னா, அப்போ பென்சிலின் தான் ரொம்ப ஃபேமஸ். ஒரு சின்ன நம்ம வில்லேஜ்ல என்ன கேட்பாங்கன்னா, வெள்ளை மருந்து போட்டிருக்காங்களான்னு கேட்பாரு. வெள்ளை மருந்து பென்சிலின் சொன்னா தெரியாது. அப்ப வெள்ளை மருந்து தான் பென்சிலின். அவங்களுக்கு அதுவும் எனக்கு தெரியல டாக்டர் அப்படின்னு சொன்னா, கொஞ்சோட பென்சிலின் இன்ஜெக்ட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் இருங்கம்மா, ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது ரியாக்ஷன் நடக்குதா, அது ஒன்றும் நடக்கலைன்னா பிரச்சனை கிடையாது, திரும்ப அந்த பென்சில் இன்ஜெக்ஷனை போட்டுருவாங்க. அப்ப அந்த பென்சிலின் வந்து இம்மிடியட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி, இம்மிடியட்டா அதுக்கு ரெஸ்பான்ஸ் வரும். பட் இந்த கேஸ் ஆஃப் த டியூபர்குலோசிஸ் டிலைடு டைப், அதாவது அதுக்கு தான் நம்ம மறுநாள் வாங்கன்னு சொல்றோம். ஒரு 48 hours 72 hours கழிச்சு வாங்க, 1 day கழிச்சு வாங்க, 24 hours கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஹைப்பர் சென்சிட்டிவ் டிலைடா இருக்கும். டிலைடு சொல்லும்போது அது டைப் 4ல வரக்கூடியது. சரியா? கண்டிப்பா ஹைப்பர் சென்சிட்டிவ்ல இருந்து ஒரு क्वेश्चन வரும். ஓகே ரைட். யூ ஹேவ் எனி டவுட்ஸ்? சே தி क्वेश्चन நம்பர். ஆல்மோஸ்ட் எல்லாம் சொல்லியாச்சு. சார் 38 சார். சொல்லுங்க மிஸ். சைட்டோடாக்சிக் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து CD8 தானே சார்? CD8ங்கிறது நம்மளுக்கு ஹெச்ஐவில வரும் தானே சார்? இல்ல எக்ஸப்ட் தான் இருக்கும். அந்த டார்கெட் CD8 CD4 சொல்றீங்களா, அது மட்டும் வராதுல்ல, மத்த இது பொருந்தாது. சிலது வந்து நம்ம மத்த ஆப்ஷனை வச்சுதான் டிசைட் பண்ண முடியும் ஆன்சரை. மத்த ஆப்ஷனை வச்சுதான் நம்ம டிசைட் பண்ண முடியும். சிலது கொஞ்சம் அதுல ஒரு 20% 30% அதுக்கு கார்லேட் ஆகும். நம்ம மீதி ஆப்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் அது நம்ம முடிவு எடுக்கணும். இதுக்கு இருக்கிற ஆப்ஷன்ல இதான் மிஸ் பெஸ்ட். ஓகே ஓகே ரைட். எனிவே இன்னைக்கு இந்த டெஸ்ட் முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் இதோடைய கண்டினியூஷன் இன்னொரு டெஸ்ட் இருக்கு. ஒரு நிமிஷம்.